ஓம் நமச்சிவாய. சிவாய நம நம சிவம சிவயன வயநம சிவாய. ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களின் திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வ செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தொகுதிகளிலும் எல்லா வல்ல ஈசன் உலக மக்கள் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவாராக. நேற்றைய பதிவில் நாம் பதிவிட்டிருந்தோம். நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன், சனி பகவான் பயிற்சி காலம் பற்றி சொல்லியிருந்தேன். சனி பகவான் 29/3/2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் முதல் முறையாக அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிப்பார். பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் என்பது 3 டிகிரி 20 கலை கொண்டது. இது திருக்கணிதப்படி உள்ளவர்களுக்கு புரியும். அந்த 3 டிகிரி 20 கலையை பயணிக்கக்கூடிய காலம் என்பது 29/3/2025 முதல் 29/4/2005 வரை ஆகும். அந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அந்த 1 மாத காலங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க அருகில் உள்ள சனி பகவான் நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு போய் எள்ளு எண்ணெயில தீபம் போட்டுட்டு, நல்லெண்ணெய் தீபம் போட்டு 30 நாளும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அந்த 30 நாள்ல வழிபட்டுட்டு வர்றவங்க அந்த வழிபாடு, தீப வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து யாரேனும் வயதான முதியோர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எள்ளால் செய்த மிட்டாய் அது தானமா கொடுங்க. அது தானமா கொடுக்கறது நல்லது. அதே போல கால் ஊனமுற்றவங்க, வயதான முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு தயிர் சாதம். ஏன்னா சந்திரன் மீது சனி பயணிக்கிறார். சந்திரன் மீது பயணிக்கிறப்போ பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் உணவு கொடுக்கறது நல்லது. அதே போல அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அந்த 1 மாத காலம் பயணிக்கக்கூடிய சனி பகவான் அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அவர் அந்த பயணிக்கக்கூடிய காலத்தில் வக்ரமும் அடைகிறார். வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னாக்கா அவர் மீண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய காலங்களாகும். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மீண்டும் வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது 28/11/2025 இருந்து 20/1/2026 வரைக்கும் மீண்டும் புரட்டாதி நட்சத்திரத்துல பயணிப்பார். அந்த காலகட்டங்களே அதே போல பாத்தீங்கன்னாக்கா தீப வழிபாடாக மொத்தம் ஒரு 52 நாள் 53 நாள் வரும். அந்த நாள்லயும் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு தீப வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த சனி பகவான் பயிற்சிங்கிறது அனைத்து வயதினர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பருவத்துல உள்ளவங்களும் இருப்பாங்க. குழந்தை பருவம், மத்தியம பருவம், இளமை பருவம், வயதான முதியோர்கள் இப்படின்னு இருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த இதுக்கு உரிய கோவில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறார்கள், பாலகர்கள் இருந்தா திருக்கோடிக்காவல் பக்கத்துல உள்ள திருக்கோடீஸ்வரர் கோயில்ல பாலசனீஸ்வரர் கோயில், அந்த பாலசனீஸ்வரருக்கு போய் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகதாரர், சிறு வயசு குழந்தையா இருக்கிற ஜாதகதாரருக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கவங்களுக்கு ஏதேனும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல இந்த பள்ளி பருவம் தாண்டி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோவில்ல போய் நலன் குளத்துல குளிச்சுட்டு அதே திருநள்ளாறு கோவில்ல சனி பகவானுக்கு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மத்தியம வயது, அந்த இளமை வயதை தாண்டி மத்தியம வயதுல இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள், மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திர ஜாதகதாரர்கள் நான் மேலபடி சொன்ன அந்த நாளான 29/3/2025 இருந்து 29/4/2025 வரைக்கும்
அதே போல அடுத்தது 28/11/2025 20/1/2026 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்போ போய் சனி பகவான் கோவில நான் சொன்ன கோவில்களுக்கு அர்ச்சனை பண்ணி வர்றது நல்லது. திருநள்ளாறுலையும் போய் அதே மாதிரி மத்தியம வயசுக்காரவங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மேலும் இந்த மத்தியம வயது உள்ளவர்களுக்கு, இளம வயது உள்ளவர்களுக்கு திருநள்ளாறுன்னு சொல்லியிருக்கேன். மத்தியம வயது உள்ளவங்க திருக்கொள்ளிக்காடு சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. இது வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அதே நேரத்துல திருச்சி திருவானைக்காவல் கோவிலில் உள்ள சனி பகவானையும் வழிபடுறது நல்லது தரும், நன்மை பயக்கும். அது எந்த விதத்திலையும் கெடுபலன் தராம காப்பாற்றும். ஆனா சனி பகவான் 2.5 வருஷ காலம் கெடுபலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. நிறைய பேர் சனி பயிற்சி பலன்கள்ல சொல்றாங்க. அப்படிலாம் கொடுக்காதுங்க. 2025 இருந்து 2027 வரைக்கும் ஒரு மனிதன் 2.5 காலம் கஷ்டப்பட்டா அவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவன் வாழ்க்கை நல்லபடியா வாழ முடியுங்களா? அதே போல உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா 144 கோடி மக்கள் தொகை இருக்குது இந்தியாவுல. அந்த 144 கோடி மக்கள் தொகையில 12 கோடி பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராசியில் பிறந்தவர்களா நம்ம ஒரு கணிதம் வச்சுக்குவோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிம்ம ராசியில் பிறந்தவர் அஷ்டமச்சனிக்காரர்களா இருக்காங்கன்னாக்கா 12 கோடி பேருக்குமே பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடக்குது. அதனால 12 கோடி பேருமே பாதிக்கப்படுவாருன்றலாம் இங்க எடுத்துக்க வேண்டாங்க. ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம், எல்லாருமே ராசியை வச்சு மட்டுமே பலன் சொல்லிக்கிட்டு வராங்க. ராசியை வச்சு மட்டும் பலன் சொல்றாங்கன்னா, கோச்சார கிரகமாகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய காலத்துல சந்திரன் மீது பயணிக்கிறதையும், சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் அஷ்டமச்சனி, சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டமச்சனி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் லக்னத்திற்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பிறப்பு ஜாதகத்துல, ஜனனகால ஜாதகத்துல லக்னம் எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு இப்ப கோச்சார சனி பகவான் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரு, எந்த இடத்துல பயணிக்கிறாரு, அது எத்தனாம் பாவகமா வருது அப்படிங்கிறதையும் பாருங்க. அது நீங்க அருகில் உள்ள ஜோதிடர், உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது தெரிந்த ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவங்க இதை சொல்றாங்களான்றது எனக்கு தெரியாது. என்னோட ஆய்வுல நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சாதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்து இங்க சொல்லலைங்க. நான் ஏகப்பட்ட ஜாதகம் இந்த பாருங்க, இது போல நான் பலன் எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட வர அத்தனை பேரோட ஜாதக பயோடேட்டா வந்து என்கிட்ட இருக்கும். அவங்க கொண்டு வர ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம். அதனால லக்னப்படிக்கும் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் பெயர்ச்சிகளை நீங்க எந்தெந்த பாவகத்துல இருந்தா என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார். அப்ப அஷ்டமச்சனிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல பாக்குறாங்கன்னா 10ஆம் இடத்தை வந்து கெடுத்துருவாரா? அவர் தொழில்காரகன், ஆயுள்காரகன், அவர் எப்படி கெடுப்பாரு? 10ஆம் இடத்தை பார்த்தா தொழிலை வளர்த்து கொடுப்பாரு. அஷ்டமச்சனிகால பாத்தீங்கன்னாக்கா தொழில் வளரும். அந்த தொழிலுக்காக பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகர் கடுமையா போராட வேண்டியிருக்கும். அதே போலதான் இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது. மீனராசிக்கு சனி பயிற்சி நடந்திருந்தாலும் நீங்க மீனராசி அன்றவர்கள் அத்தனை பேரும் அதை கண்டு பயப்படாது. பயப்படுறதுனால ஒண்ணுமே கிடையாது. சனி பகவான் நீதிமான், நீதிபதிக்கு ஒப்பானவர். அவர் எந்தவித கெடுதலும் பண்ண மாட்டார். நியாயம், தர்மம், நேர்மை எல்லாத்தையும் பார்த்து நம்ம கட்டுப்பட்டு நடந்துட்டோம்னா அவரு நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. சந்திரனுக்கு நம்ம சொல்லக்கூடிய நிறம் வெள்ளை, சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய நிறம் கருப்பு. அப்ப கருப்பு வெள்ளைக்கு உடைய அணியக்கூடியவங்க யாருங்க? கருப்பு வெள்ளை உடைய அணிகிறவங்க நீதிபதி, வக்கீல் இல்லையா? அந்த நீதிபதிங்கிறவர் பாத்தீங்கன்னா நம்ம கூட அந்த காலத்துல பயணிக்கிறாரு, நம்ம பயம் இருக்கணும்ல. அந்த பயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீதிக்கு கட்டுப்பட்டு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு, நியாயம் தவறாம நடந்துட்டோம்னா சனி பகவான் தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. எல்லாரும் சொல்றது போறலாம். இந்த இப்ப மீடியால, யூடியூப்ல, டிவில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாத்தீங்கன்னாக்கா பொது பலன் நான் சொல்லிக்கிட்டு போறதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திரன் மேல போனா மட்டும் தான் கெடுப்பாரா? லக்னத்து மேல வந்தா கெடுக்க மாட்டாரா?
பலன் சொல்லும்போது லக்னத்தில் சனி இருந்தால் பிடிவாத குணம் உள்ளவர்னு சொல்ல தெரியுது. லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த குணங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ராசி பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா லக்னத்துல உள்ள கிரகங்களோட அமைப்புப்படி ஜன்னகால கிரகங்களோட அமைப்புப்படி பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி நற்பலன் தருவான்றதை நம்ம எடுக்கணும்ல. இப்ப சிம்ம லக்னத்துக்கு 8ல சனி இருக்காருன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்க போது ஆயுள் ஸ்தானத்துல இருக்கும்போது எப்படி கெடுப்பாரு? ஆயுளுக்கு பங்கம் வந்துருமா? வராதுங்க. அதெல்லாம் கெடுபலன். இங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு வச்சிருக்கேன். நான் வெளியில யார்ட்டும் இவ்வளவு நாள் யூடியூப்ன்றத வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் பல விதமா பேசுறாங்க. அதனால நம்ம அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம வரல. ஆனா நிறைய பேர் இன்னைக்கே என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்தவங்களே பாத்தீங்கன்னாக்கா அதுல 3 பேர் மீன ராசிக்காரங்களா இருக்காங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. அவங்களும் பயப்படுற மாதிரியா நம்ம பலன் சொல்லிட்டு உட்காந்து நற்பலன் சொல்லி அனுப்பியிருக்கு. அவங்களுக்கு நல்லதுதான் சொல்லியிருக்கு. எந்த பரிகாரமும் நீங்களே போய் செய்யுங்க. பரிகாரத்துக்கு நீங்க யாரையும் தேடாதீங்க. உங்க பசிக்கு நீங்க சாப்பிடுங்க. உங்க பசிக்கு நீங்க தானே பசி ஆற முடியும். உங்களுக்காக ஒருத்தர் பரிகாரம் செய்யறவரு அவர் சாப்பிட்டுட்டாரு, உங்க பசி போயிடுமா? போகாது ஜாதகதாரர்களே. அதனால உங்களுக்கான பலன் நீங்க தீப வழிபாடு செய்யறதா. நீங்க ஒரு குச்சி இருந்தாலும் நெருப்பு சுடுந்தான், ஒரு பெரிய தீப்பந்தம் இருந்தாலும் நெருப்பு சுடுந்தான். தீபத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, தீப வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆலய வழிபாடு பண்ணுங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 2025 3வது மாதம் 29ஆம் தேதிக்குள்ள எந்த அளவுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு பாதத்துக்கும் சொல்ல முடியுமோ அதை சொல்றேன். அதே போல 12 லக்னங்களுக்கும் பலன் சொல்லணுன்றதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதற்கான நேர காலங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கும் இங்க அதிகமான ஆட்கள் வருவது போறதுனால நான் சாதாரணமா ஜாதகத்துக்கு பலன் எடுக்க சொல்ல நினைக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர்களெல்லாம் வந்ததுமே நான் வந்து அனுப்ப முடியாது. அதனால எனக்கு அதுலேயும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் நேரம் கிடைக்காத காரணத்தினால என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் என்னோட முதல் யூடியூப் சேனலுக்கு முதல் வீடியோ போட்டதே நீதிபதி நியாயக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதனால வரக்கூடிய காலங்கள்ல இந்த பயிற்சி ஆகக்கூடிய காலத்துக்குள்ள ஏதேனும் சனி பயிற்சியை பத்தின பலன்கள் என்னால முடிஞ்ச வரைக்கும் பதிவிடுவேன். அதை முடிஞ்சவங்க எல்லாருமே பாருங்க, பலன் பெறுங்க, பயப்படாதீங்க. சனி பயிற்சி எந்த விதத்திலும் கெடுக்காது. நீதிபதி நியாயம் தர்மம் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு தண்டனை கொடுப்பாரு, தப்பிக்கவும் செய்வாரு. அவங்களுக்கு விடுதலைங்கிறது கொடுக்கறதும் அவரு தான். தண்டனை கொடுக்கறது நீதிபதி தான். அந்த நீதிபதியே உங்க கூட இருக்கும்போது நீங்க எங்க பயப்படுறீங்க? நீங்க நியாயமா நடந்தா உங்களை என்ன படுத்திட போறாரு? ஒன்றும் செய்ய மாட்டாரு. தைரியமா இருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா என்னோட நம்பர் இந்த சேனல்ல கீழே போகும், அதுக்கு பதிவிடுங்க. அதே போல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல உள்ள ஜோதிடர்கள்ட்ட இதுக்கு என்ன மாதிரி, என்னோட லக்னத்துக்கு என்ன மாதிரி செய்வார் பலன், என்னோட லக்னத்துக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் செய்வார்னு கேளுங்க. ஒரு சின்னதா சொல்றேன், தவறா எடுத்துக்காம. ஏன்னா நெகட்டிவா பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் பாக்குறேன். கன்னி லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து திக்பலங்க கெடுக்க மாட்டாருங்க. அப்ப மீன ராசியில போய் பாத்தீங்கன்னாக்கா மீன ராசி அன்பரா இருக்கட்டும், கன்னி லக்னமா இருந்தா என்ன செய்யும்? 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலம் பெறது இல்லையா? அவர் சொந்த சாரத்தில் நிற்கும் போது என்ன பலம் பொருந்தி இருப்பாரு. என் வீட்டு என்னோட காலில் நான் நிக்கிறேங்க. நான் ஏன் இன்னொருத்த குச்சை ஊனி நிக்கணும்னு ஆசைப்படணும்? என் காலில் நிக்குமா நான் ஏன் பயப்படணும்? அப்ப மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு கன்னி லக்னமா இருந்தா கெடுதல் கிடையாதுங்க. அதே நேரத்துல இன்னொன்னு பாருங்க, இந்த சனி பயிற்சி ஆகும்போது கன்னி லக்னதாரர்களுக்கு மீனத்துல சனி பயிற்சி ஆகும்போது சுக்கிரன் பாருங்க உச்சம் பெற்று இருப்பாரு. 9ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்றிருப்பாரு. உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சனி பயிற்சி ஆயிருக்குது பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்தை பார்க்குது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு கூட சேர்ந்து இருக்காரு. 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. தகப்பனோட நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபாடு தெரியும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. மீண்டும் நாளை அடுத்த பதிவு நான் நிச்சயம் பதிவிடுவேன். தினந்தோறும் ஒரு பதிவு போடுறேன். சனிப்பயிற்சி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானை பத்தி பதிவு போடணும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா திருமண பொருத்தத்தை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்குது. மேலும் சந்திராஷ்டமத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு, செவ்வாதோஷத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா நான் தொடர்ந்து சனிப்பயிற்சிக்கு பிறகு நான் இன்னும் போடுறதா இருக்கேன்.